வணக்கம். இது உங்கள் ஆர்ஆர். இந்த வீடியோ ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஏடிஆர் அப்படின்ற சீரீஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 5 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வீடியோ நம்பர் 6. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆர்பிட்ரல் அவார்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு இந்த டாபிக் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். என்ன சார் இது போஸ்ட் அவார்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தீர்ப்புக்கு பிறகு எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைலாம் நம்ம எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும், ஆல்டரேஷன் டிஸ்பியூட் ரெசல்யூஷனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். ஆனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகாலுக்காக நான் இப்போ தான் சொல்கிறேன். ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்றது நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு வழக்கை தீர்த்து வைக்கும் முறை. ஓகேங்களா? ஜுடிஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா நீதிமன்றத்துக்கு உள்ள நீதிமன்றத்தின் மூலம் ஒரு வழக்குக்கு ரெசல்யூஷன் பண்ணுறது ஜுடிஷியல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். பட் இது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் ஆர்பிட்ரல் அவார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஆர்பிட்ரல் அவார்டு அப்படின்றது ஒரு 2 பேருக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வச்சுங்க. ஒரு கான்ட்ராக்டர் ஒரு கம்பெனிக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்பியூட் பேமெண்ட் ரிலேட்டடாக ஒரு டிஸ்பியூட் வருதுன்னு வச்சுங்க. அவங்க ஆர்பிட்ரேஷனில் போயிட்டு முறையிடும் போது ஆர்பிட்ரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர் இதையும் வழக்கையும் விசாரித்து அவங்க ஒரு டிசிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரல் அவார்டு. ஓகேங்களா? ஃபைனல் டிசிஷன் கிவன் பை ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் இன் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் டிசிஷன் கொடுக்குறது தான் ஆர்பிட்ரல் அவார்டு. ஸோ இந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஆர்பிட்ரல் அவார்டு எந்த மாதிரி வழங்குவாங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பார்த்தாச்சு. இது இப்போ பார்க்க போகிறது ஆர்பிட்ரல் அவார்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, அதனால தான் இது போஸ்ட் ஆர்பிட்ரல் அவார்ட் ப்ரொசீடிங்ஸ் சொல்கிறோம். அப்போது இதுக்கு முன்னாடி ப்ரீ ஆர்பிட்ரல் அவார்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆல்ரெடி இருக்குது, சேனலில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி இந்த டாபிக் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, கரெக்ஷன், interpretation and additional award, recourse against award அப்படின்றது it means arbitral award, setting aside award, modification of award, finality of award, enforcement of award, appeals, death and insolvency parties, ஃபைனலாக ஒரு கேஸ் லா ONGC வெர்சஸ் சா பைப்ஸ் லிமிடெட். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அது உள்ள ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்ஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அடிஷ்னல் அவார்டு. இது செக்ஷன் 33ல் இருக்குது. இது செக்ஷன் 33ன்றது எந்த ஆக்டில் இருக்குது? ஆர்பிட்ரேட். பாருங்கள், இந்த மாதிரி பேர் ஆக்டை ஒன்று வாங்கி வைங்க, இல்லைனா இதை மாதிரி ஒன்று டவுன்லோட் பண்ணிங்க. இதுதான் பேர் ஆக்ட். தி ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996. இதில் இந்த கரெக்ஷன், இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் அடிஷ்னல் அவார்டு செக்ஷன் 33ல் இருக்குது. அப்போது இதில் செக்ஷன் 33க்கு போகலாமா? பாருங்கள், இதுதான் செக்ஷன் 33, கரெக்ஷன் and interpretation of award and additional award. ஸோ இந்த டாபிக் எங்கே வருது உங்களுக்கு? போஸ்ட் இது பாருங்கள், கரெக்ஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அவார்டு அண்ட் அடிஷ்னல் அவார்டு. ஸோ போஸ்ட் அவார்டு ப்ரொசீடிங்ஸில் இது நான் கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூனல் மே கரெக்ட் கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ், அதுதான் கரெக்ஷன். அதாவது ட்ரிபியூனல் அவங்க ஒரு அவார்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, அதில் ஏதாச்சும் கிளரிக்கல் மிஸ்டேக் இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க.
இது ஒரு நடைமுறை உண்டு. சரிங்களா? எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிட்ரல் அவார்டு வந்து 10 lakhs இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. பை மிஸ்டேக், கிளரிக்கல் மிஸ்டேக்கில் 1 lakhன்னு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை என்ன பண்ணலாம்? கரெக்ஷன் பண்ணலாம். கரெக்ஷன் அர்த்தம் பிழை திருத்தம் பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி தரலாம். இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா இன்னும் தெளிவாக அந்த ஆர்டருடைய சாராம்சத்தை தெளிவாக கொடுக்கலாம். விளக்கத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லலாம். அடிஷ்னல் அவார்டு அப்படின்னா கூடுதலான தீர்ப்பு. ஏதாச்சும் ஒரு அந்த கேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு ஏதாச்சும் ஒன்று விட்டுருந்தாங்கன்னா அதையும் எடுத்து கூடுதலாக கொடுக்கலாம். இந்த மாதிரி 3 விஷயம் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் 33 சொல்லுது. இது வந்து பார்த்திங்கன்னா கிளரிக்கல் மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ணுறது தான் இந்த செக்ஷன் 33. ஒரு அவார்ட் பாஸ் பண்ணிட்டாங்க, ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக் நடந்ததுன்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறது தான். சரிங்களா? பாருங்கள், கரெக்ட் கிளரிக்கல் மிஸ்டேக், இன்டர்பிரட் அவார்டு, பாஸ் அடிஷ்னல் அவார்டு ஆன் ஒமிட்டட் கிளைம். வேறு எதனா விடுபட்டு இருந்ததுன்னா அந்த கிளைமையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு இது திஸ் இஸ் நாட் ரிவ்யூ ஆன் மெரிட்டு. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ரிவ்யூ கிடையாது. தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்யறது கிடையாது. இல்லைனா வந்து வழக்கை வந்து மீண்டும் விசாரிக்கிறது கிடையாது. இது ஒன்லி வந்து கரெக்ஷன் தான். அதை தான் இங்கே போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் நோட்டு. திஸ் இஸ் நாட் ரிவ்யூ ஆஃப் மெரிட்ஸ். தீர்ப்பை மறுபரிசீலனை செய்கிறது கிடையாது, மீண்டும் விசாரணை செய்கிறது கிடையாது. இது ஒன்லி கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. சரிங்களா? இது செக்ஷன் 33. இப்போ ரீகோர்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரல் அவார்டு அப்படின்னா என்ன சார் இருக்கணும்? ரீகோர்ஸ்னால் என்ன அப்படின்னா தீர்ப்புக்கு எதிரான சட்ட நிவாரணம் எதனா இருக்குதா? ஜென்ரலாக ஆர்பிட்ரல் அவார்டு கொடுத்துட்டாங்க. ரீகோர்ஸ்னால் வேறு எதனா சட்ட நிவாரணம் இருக்குதா அப்படின்னா இருக்குது. எது? நீதிமன்றத்தை நம்ம அணுக முடியும். ட்ரிபியூனல் கொடுக்குற அவார்டை சேலஞ்ச் பண்ணுறது எங்கே போய் சேலஞ்ச் பண்ண முடியும்? நீதிமன்றம் தான் போகணும். சரிங்களா? இப்போ அதை பற்றி பார்ப்போம். கோர்ட்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் லிமிட்டட் அப்படின்னு என்ன அர்த்தம்? கோர்ட்டோடைய தலையீடு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு வரம்புக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். இன்டர்ஃபரன்ஸ் தான் தலையீடு. கோர்ட்டோடைய நீதிமன்ற தலையீடு ரொம்ப லிமிட்டட். எதுக்கு அகென்ஸ்டா? ஆர்பிட்ரல் அவார்டுக்கு அகென்ஸ்டா கோர்ட்டோடைய தலையீடு குறுக்கீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒன்லி ரெமிடி அகென்ஸ்ட் அவார்டு என்ன இருக்குன்னா அப்ளிகேஷன் ஃபார் செட்டிங் அசைடு. செட்டிங் அசைடு என்ன அர்த்தம்? ரெமிடினா நிவாரணம். என்னென்னா அந்த ஆர்பிட்ரல் அவார்டை வந்து ரத்து செய்யலாம். ரத்து செய்கிறதுக்கு ஒரே ஒரு அது ஒரு ரெமிடி தான் இருக்குது. செல்லாது அப்படின்னு அறிவிக்க முடியும். யாரால்? கோர்ட்டால் அறிவிக்க முடியும். இதை சொல்கிற செக்ஷன் வந்து செக்ஷன் 34. பாருங்கள், செக்ஷன் 34ல் எங்கே இருக்குது? பேர் ஆக்டில் இதை இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் செட்டிங் அசைட் ஆர்பிட்ரல் அவார்டு இதை போட்டுருக்கோம். ரீகோர்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்பிட்ரல் அவார்டு. ஸோ ஆர்பிட்ரல் அவார்டுக்கு அகெயின்ஸ்டாக நீதிமன்ற தலையீடு ஒரே ஒன்று தான் பண்ண முடியும். அந்த ஆர்பிட்ரல் அவார்டை செட் அசைட் பண்ண முடியும். சரிங்களா? எதுக்கு உங்களுக்கு பேர் ஆக்டை சேர்த்து காமிக்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கும் புரியும். உங்களுக்கு இந்த ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாம்லாம் எழுதும் போது தான் இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் நீங்கள். சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. செக்ஷன் 33 என்ன சொல்லுது, செக்ஷன் 34 என்ன சொல்லுது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டாபிக் என்னென்னா அந்த செக்ஷன் 34ல் எந்தெந்த கிரவுண்ட்ஸ்லாம் வந்து அலௌடு கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துடலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கெப்பாசிட்டி அப்படின்னா சட்டப்படி தகுதி இல்லாத ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்களா அதுக்கு கோர்ட்டு இன்டர்ஃபியர் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது இன்வேலிட் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வேலிட் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னா சட்டப்படி செல்லாத ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அதுக்கு போனால் அதுக்கு கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இயற்கை நீதிக்கு முரணாக இருக்கக்கூடாது. இயற்கை நீதிக்கு
இயற்கை நீதி என்ன தெரியுமா? நேச்சுரல் ஜஸ்டிஸ் தெரியல உங்களுக்கு? ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம், அதாவது இயர் ஆன் போத் சைடு, ரீசனபிள் டைம் கொடுக்கணும், ஆர்டர் போட்டால் அது ஸ்பீக்கிங் ஆர்டராக இருக்கணும்னு சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? நேச்சுரல் ஜஸ்டிஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு வயலேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும். எக்ஸஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன், அதிகார வரம்பு மீறி ஆர்பிட்ரல் அவார்டு இருந்ததுன்னா கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும். கான்ஃப்ளிக்ட் வித் பப்ளிக் பாலிசி, கான்ஃப்ளிக்ட்னா என்னது? சமூக நீதி. இப்போ பப்ளிக் பாலிசின்னு அது சமூக கொள்கைக்கு எதிராக இருந்ததுன்னா, இல்லை முரண்பாடாக இருக்குது, பப்ளிக் பாலிசிக்கு முரண்பாடாக இருந்ததுன்னா கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணணும். ஸோ அது மொத்தம் கிரவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் தான் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு தான் உங்களுக்கு வந்து கோர்ட்டை உள்ளே வரும் அப்படின்றது தான் இங்கே இது. அதை தான் இங்கே லேட்டின் டைமில் சொல்கிறாங்க மினிமல் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன். அது ரொம்ப லிமிட்டட் தான். நீதிமன்றத்துடைய தலையீடு வந்து ஆர்பிட்ரல் அவார்டுக்கு அகைன்ஸ்டாக நீதிமன்றத்தின் தலையீடு மிக மிக குறைவு. அதுதான் இங்கே கோர்ட் கேனாட் கண்டக்ட் அப்பீல் ஆன் மெரிட்ஸ். இந்த ஆர்பிட்ரல் அவார்டுக்கு அகைன்ஸ்டாக கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்பீலுக்கு போக முடியாது. கோர்ட் கேனாட் கண்டக்ட் அப்பீலுக்கு போக முடியாது. சரிங்களா? முறையீட்டுக்கு எதிரான ஆய்வுக்கெலாம் போக முடியாது. இந்த ஆர்பிட்ரல் அவார்டுக்கு அகைன்ஸ்டாக அப்பீலுக்கு டேரெக்டாக போக முடியாது. என்ன பண்ணலாம்? ஒன்லி கேன்சல் மட்டும் பண்ண முடியாது. அந்த ஆர்பிட்ரல் அவார்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரெகுலர் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கு போயிடலாம். இந்த அவார்டை வச்சுக்கின்னு டேரெக்டாக அப்பீலுக்கு போக முடியாது. அப்பீலுக்கு எப்போ போகலாம்? கோர்ட்டிலே கொடுத்த டிகிரி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் நீங்கள் அப்பீலுக்கு போக முடியும். ஆர்பிட்ரல் அவார்டுக்கு வச்சுன்னு அதுக்கு அப்பீல் போக முடியாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, அடுத்த பாயிண்ட் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆர்பிட்ரல் அவார்டு. இது என்னது? ஆல்ட்ரேஷன் முதல்ல கரெக்ஷனில் சொன்ன மாதிரி இருந்தது, திரும்பி மாடிஃபிகேஷன் வந்து அப்படின்னா, மாடிஃபிகேஷன் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஆல்டரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆர்பிட்ரல் அவார்டு கொடுத்துட்டாங்க, கோர்ட் வந்து நீங்கள் வந்து இதை திருப்பி பரிசீலனை பண்ணி திருப்பி வந்து நீங்கள் ஆர்டரை வந்து மாற்றுங்க, ஆல்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோர்ட்டுக்கு லிமிட்டட் பவர் தான் இருக்குது. அது என்ன பண்ணலாம்? கோர்ட்டு அதை ரத்து பண்ணலாம் அந்த ஆர்டரை தவிர, திருப்பி நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணுங்கன்னு கோர்ட்டு உத்தரவிட முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம்? மே செட் அசைடு, ரத்து பண்ணலாம். ரெமிட் அண்டர் லிமிட்டட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது வந்து இது ரொம்ப ரேர். அது அதாவது ரெமிட்னா மறுபரிசீலனைக்கு அனுப்புறதுன்றது ரொம்ப ரேரு. ஆனால் அந்த பவர் இருக்குது கோர்ட்டுக்கு, அது வெரி ரேர். அதான் தான் அண்டர் லிமிட்டட் சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து என்ன அர்த்தம்? கோர்ட் கேனாட் ஆக்ட் ஆஸ் அப்பெலேட் கோர்ட் ஓவர் ஆர்பிட்ரல் அவார்டு. புரிஞ்சுச்சிங்களா? ஸோ ஆர்பிட்ரல் அவார்டு கையில் வச்சுக்கிட்டு நேராக அப்பீலுக்கெலாம் போக முடியாது கோர்ட்டுக்கு. நீங்கள் ஒன்லி பண்ணலாம், ஆர்பிட்ரல் அவார்டை ரத்து பண்ணலாம், செட் அசைட் பண்ணலாம். செட் அசைட் பண்ணுறதுக்கும் செக்ஷன் 34 வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிரவுண்ட்ஸு. சரிங்களா? ரைட். இப்போ ஃபைனாலிட்டி ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அவார்டு அப்படின்னு பார்க்குறோம். ஃபைனாலிட்டினா என்ன அப்படின்னா, இறுதி தீர்ப்பு கட்டுப்படுத்தும். இது வந்து ஆர்பிட்ரல் அவார்டு வந்து ஒரு இறுதியான தீர்ப்பு. அது யாரெல்லாம் பைண்டிங் ஆன் பார்ட்டிஸ் இதை பாருங்கள், செக்ஷன் 35 அதை பற்றி பேசுது. நீங்கள் பேராக்கில் பார்க்கலாமா? 35 தான் இருக்கு பாருங்கள். ஃபைனாலிட்டி ஆஃப் ஆர்பிட்ரல் அவார்ட்ஸ் சாப்டர் 8 இருக்கு பாருங்கள். ஃபைனாலிட்டி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரல் அவார்டு செக்ஷன் 35 மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. சரி, இப்போ என்ன சொல்லுதுன்னா, ஆர்பிட்ரல் அவார்ட் பிகம்ஸ் ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆன் பார்ட்டிஸ். ஸோ என்னாச்சு? பிகம்ஸ் ஃபைனல், அதான் ஃபைனல். பைண்டிங் ஆன் பார்ட்டிஸ், பைண்டிங் ஆன் பார்ட்டிஸ்னால் அர்த்தம் தீர்ப்பு இரு தரப்பினரையும் கட்டுப்படுத்தும், அதுதான் அர்த்தம் பைண்டிங் ஆன் பார்ட்டிஸ். நீங்கள் இதை ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ரீஸ் ஜுடிகேட்டா.
கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞாபகப்படுத்துங்க. ரீஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா ஏற்கனவே ஒரு வழக்கை விசாரிச்சுட்டு மீண்டும் விசாரிக்க முடியாது, விசாரணை எடுத்துக்க மாட்டாங்க. ரீஸ்னா திங்ஸ், ஜுடிகேட்னா ஆல்ரெடி டிசைடுன்னு அர்த்தம். இது ஆல்ரெடி டிசைட் பண்ண கேஸை திருப்பி அதே மேட்ருக்கு எடுக்க மாட்டாங்க. அது பேர் தான் ரீஸ் ஜுடிகேட்டா. மேட்டர் ஃபைனலி டிசைடட் கேன் நாட் பி ரீஓப்பன்ட். ஸோ அப்போ பாருங்கள், ஆர்பிட்ரல் அவார்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இப்போ அடுத்த டாபிக் என்னென்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அவார்டு. அது என்ன என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அவார்டுனா செயல்படுத்துங்க, நடைமுறைப்படுத்துறது. ஒரு அவார்டு கொடுத்துருச்சு, ட்ரிபியூனல் கொடுத்துருச்சு, ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் கொடுத்துருச்சு, அந்த அவார்டை வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கும் இருக்குது. இது மாதிரி சிவில் கேஸ் கூட நிறைய இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிகிரி அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் செக்ஷன் 36 இருக்குது. ஃபைனல் ஆர்பிட்ரல் அவார்டு என்ஃபோர்ஸ்ட் லைக் டிகிரி ஆஃப் சிவில் கோர்ட். அந்த மாதிரி சிவில் கோர்ட் மாதிரி இதையும் நம்ம என்ன பண்ணோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கெலாம் செயல்படுத்துறதுக்கான செக்ஷன்ஸும் இருக்குது. அப்புறமா அப்பீல்ஸ் என்ன, மேல்முறையீடு. அது செக்ஷன் 37 இருக்குது. எதெல்லாம் மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னா ரெஃப்யூசல் ஆர் டு ரெஃபர் ஆர்பிட்ரேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர்பிட்ரேஷனுக்கு வழக்கை மாற்ற மறுத்தாலோ, மறுக்கிறது தான் ரெஃப்யூசல்னால். அதான் அந்த வழக்கு வந்து ஆர்பிட்ரேஷனுக்கு மாற்றத்துக்கு ரெஃப்யூஸ் பண்ணாலோ அப்போ நம்ம அப்பீலுக்கு போகலாம். கிராண்டிங் ஆர் ரெஃப்யூசிங் இன்டெரிம் மெஷர்ஸ். இன்டெரிம்னு அர்த்தம் இடைக்கால நிவாரணம் வழங்கலையோ இல்லை நிராகரித்தாலோ, அதான் கிராண்டிங் ஆர் ரெஃப்யூசிங். ரெஃப்யூசிங்னா அது நிராகரிக்கிறது இருந்தாலும் அப்பீலுக்கு போகலாம். அதே மாதிரி வந்து செட்டிங் அசைடு ஆர் ரெஃப்யூசிங் டு செட் அசைடு இருந்தாலும் அப்பீலுக்கு போகலாம். பாருங்கள், எல்லாமே லிமிட்டட் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி ரேராக தான் போக முடியும் பொழுது அப்பீலுக்கு. இந்த ஆர்பிட்ரல் அவார்டுக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோ இது இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரம் அதிகமாக இருக்குது அதுக்கு. அதனால தான் உங்களுக்கு கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா ஏடிஆர்னா என்ன அர்த்தம், ஸ்பீடாக உங்களுக்கு ட்ரையல் முடியணும், ட்ரையல் தீர்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி ஸ்பெசிஃபைடு அப்பீல்ஸ் அலௌடு, அவ்வளோதான். அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அது ரொம்ப மினிமம் இதுதான் இருக்குது உங்களுக்கு. ஸ்பெசிஃபைடுன்னு ரொம்ப சட்டப்படி ரொம்ப குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் அனுமதி இருக்காங்க அப்பீலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்த டாபிக் வந்து டெத் ஆஃப் பார்ட்டி. ஒரு வழக்கை தொடுத்தவங்க யாரோ ஒருத்தருக்கு இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போது அந்த கேஸோட நிலைமை என்ன அப்படின்றது தான் இந்த டெத் ஆஃப் பார்ட்டி. மரணம் அடைஞ்சிட்டா என்ன பண்ணலாம். இது வந்து நான் வந்து உங்களுக்கு கூடுதலாக ரெண்டு தகவல் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு சிவில் கேஸ் நடந்து வச்சுங்க, அதில் ஒரு பார்ட்டி இறந்துட்டார் அப்படின்னா அந்த கேஸோட நிலைமை என்ன ஆகும். இதுவே ஒரு கிரிமினல் கேஸ் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கிரிமினல் கேஸு ஜேஎம் கோர்ட்டில் நடக்குதுன்னு வச்சுங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை செஷன்ஸ் கோர்ட்லேயோ நடக்குதுன்னு வச்சுங்க, அவர் ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்க, அந்த வழக்கு தொடுத்தவரோ இல்லை யார் மேலே தொடுத்தாங்களோ அவர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த கேஸோட நிலைமை என்ன. இந்த ஆர்பிட்ரேஷனில் செக்ஷன் 40 என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு ஐடியா இருக்குங்களா? சிவில் கேஸில் பார்ட்டி டெத் ஆஃப் பார்ட்டி இருந்ததுன்னா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் கிரிமினல் கேஸில் அந்த கேஸை அபேட்டட்னுவாங்க. அபேட்டட்னா எண்டு, இன்னொருத்தர் வந்து அவருக்காகலாம் தண்டனை அனுபவிக்க முடியாது. சரிங்களா? இது அதே மாதிரி தான் ஆர்பிட்ரேஷன் அவார்டுக்கும் இந்த மாதிரி இருக்கும். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கண்டினியூ பண்ணலாம். அதை பாருங்கள், ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் ஜென்ரலி சர்வைஸ்ன்னு அர்த்தம், கண்டினியூ பண்ணலாம், நிற்கும், அந்த கேஸு முடியாது, லைவில் தான் இருக்கும், சர்வைஸ். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மே கண்டினியூ ப்ரொசீடிங்ஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இன்சால்வென்சி ஆஃப் பார்ட்டிஸ். இன்சால்வென்சி என்ன சார் கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது? இன்சால்வென்சி இது இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் படிக்கும் போது இன்சால்வெண்ட்டை பற்றி படிச்சிருப்பீங்க. இன்சால்வெண்ட் அப்படின்னா கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்னு அர்த்தம்.
அது பேர் இன்னொன்று வார்த்தைன்னா அது திவால் ஆனவர்னு சொல்லலாம். இது செக்ஷன் 41 இந்த ஆர்பிட்ரேஷன் ஆக்டில் இருக்குது. சரிங்களா? இன்சால்வன்சி மே அஃபெக்ட் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸ். இது வந்து ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்கை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து டிபெண்ட் அப்பான் நேச்சர் ஆஃப் டிஸ்பியூட் அண்ட் இன்சால்வன்சி லா. இன்சால்வன்சி லானா என்ன? இன்சால்வன்சி லா இருக்குது நம்ம இந்தியாவில், தெரியுமா உங்களுக்கு? இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 இந்த லா இருக்குது. எடுத்து அது பேராக்ட் எடுத்து பாருங்கள், இல்லை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் 2016 இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடனை திருப்பி கொடுக்காம திவாலானவங்களுக்குலாம் வந்து அவங்களுடைய நடைமுறைகள் என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஆளுக்கு வந்து இந்த ஆர்பிட்ரல் அவார்டு கண்டிப்பாக அந்த ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ் வந்து கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து டெத் ஆனாலும் லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்சால்வெண்ட் ஆகிட்டார்னா இந்த பேங்க்ரப்சி கோடு இந்த லா என்ன சொல்லுதோ அது பிரகாரம் இந்த ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்கு மாறும். சரிங்களா? ஸோ இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் உண்டு. சரி, இப்போ அடுத்தது வந்து இந்த கேஸ் லாக் போயிடலாம். இந்த கேஸில் வந்து இதோடைய ரிலேட்டட் டாபிக் தான். இந்த கேஸ் லாக் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஎன்ஜிசி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஓஎன்ஜிசி அதாவது வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. அவங்களுக்கும் அவங்களோட வெண்டார் ஒருத்தர் இருக்கார், சா பைப்ஸ் லிமிடெட். இதுதான் சைட்டேஷன் 2003 நடந்த கேஸு. சரி, ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஎன்ஜிசியும் இந்த சா பைப் லிமிட்டடும் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து அந்த சா பைப்ஸ் லிமிடெட் வந்து எக்யூப்மெண்ட்டோ இல்லை மெட்டீரியல் ஏதோ சப்ளை பண்ணணும். யாருக்கு? ஓஎன்ஜிசிக்கு சப்ளை பண்ணணும். சரிங்களா? அதில் வந்து கான்ட்ராக்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போட்டால் தான் எந்த கேஸையும் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு போக முடியும். இதை நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் இல்லைன்னா ஆர்பிட்ரேஷன் கிளாஸுக்கே போக முடியாது, ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கே போக முடியாது. ஸோ தெளிவாக அவங்க ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, லிக்விடேட்டட் டேமேஜஸ் கிளாஸும் போட்டிருக்காங்க. லிக்விடேட்டட் டேமேஜஸ் கிளாஸ்னால் அவங்க சொல்கிற காலகட்டத்துக்குள்ளே அந்த பொருளை வந்து அவங்க அனுப்பலை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டேமேஜஸ் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்ற கிளாஸும் அங்கே போட்டுருக்குறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில். ஸோ அப்போது இந்த பார்ட்டிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் 2 பேர் தானே கைது போடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ். அதாவது வந்து டிஸ்பியூட் ரைஸ் ஆச்சுன்னா ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீடிங்ஸுக்கு போவாங்க. மெட்டீரியல் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சப்ளை பண்ணல அப்படின்னா டேமேஜஸ் உண்டு, டேமேஜஸ் கிளைம் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த கிளாஸில் போட்டுருவாங்க. சரி, இந்த லிக்விடேட்டட் டேமேஜஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, லிக்விடேட் டேமேஜஸும் என்ன? இது வந்து ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டில் வந்திருக்கும். உங்களுக்கு இது ஆர்பிட்ரேஷனாவது இது நியூ. லிக்விடேட்டட் டேமேஜஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். அதாவது என்னென்னா குறிப்பிட்ட இழப்பு தொகையை முன்கூட்டியே நிர்ணயிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அந்த குறிப்பிட்ட டைமில் பண்ணோன்னா அவங்க பேமெண்ட்டில் நாங்கள் 2% கட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த 2% அப்படின்றது முன்கூட்டியே அந்த கான்ட்ராக்டில் போடுறது. இல்லை ஒரு 5 lakhs நாங்கள் கம்மி பண்ணுவோம், உங்களோட பேமெண்ட்டில் நாங்கள் கட் பண்ணுவோம், அந்த வித்தின் டைம் ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுங்க. இதுதான் லிக்விடேட்டட் டேமேஜஸ். இதுவே இந்த கிளாஸ் நீங்கள் மெயின்டைன் போடலன்னா அப்போ எப்படி நீங்கள் டேமேஜை கிளைம் பண்ணுவீங்க? அப்போ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்டு டிசைட் பண்ணோம் டேமேஜஸை. சரி, என்ன மாதிரி லாஸ் வந்திருக்கு ஓஎன்ஜிசிக்கு, அப்போ என்ன மாதிரி லாஸ்ன்றது கோர்ட்டு முடிவு பண்ணோம். அதுக்கு பேர் வந்து அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. இது வந்து கான்ட்ராக்ட்லேயே சொல்லியாச்சு, லிக்விடேட் டேமேஜஸ் நான் இத்தனை % நாங்கள் கட் பண்ணுவோம், நீங்கள் அந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் சப்ளை பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி சொன்னால் தட் இஸ் கால்டு லிக்விடேட்டட் டேமேஜஸ். இதை மென்ஷன் பண்ணாமல் கோர்ட்டே டிசைட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்டு அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். ஓகேங்களா?
ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தெளிவாக போற்றப்பட்டுள்ளது. ஆர்பிட்ரரி கிளாஸும் போட்டிருக்காங்க, லிக்விடேட்டட் டேமேஜஸ் கிளாஸும் போட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன பண்ணார் அவர், அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸு டிலே தான் பண்ணியிருக்காரு. டிலேவாக மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருக்காரு. யாருக்கு? ஓஎன்ஜிசிக்கு. சரிங்களா? ஸோ ஓஎன்ஜிசி என்ன பண்ணிடுது, ஆஸ் பர் அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் பிரகாரம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டில் அந்த லிக்விடேட்டட் டேமேஜஸ் என்ன ஸ்பெசிஃபிக் அந்த அக்ரிமெண்ட்டில் பண்ணாங்களோ அது பண்ணியிருக்கிறாங்க ஃபார் டிலேக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெண்டார் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் டிலே நடந்தது உண்மை தான், ஆனால் டியூ டு சர்க்கம்ஸ்டன்ஸ் பியாண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், பியாண்ட் கண்ட்ரோல்னால் என்ன, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையால் தான் டிலே ஆச்சே தவிர நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணல. மேபி அவங்களுக்கு வந்திருக்க மெட்டீரியல் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க டிலே பண்ணியிருக்கலாம், இல்லைனா அந்த மெட்டீரியல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்திருக்காது, ஏதோ ஒரு ரீசனில் பண்ணலன்னு இவங்க சைட்லேருந்து இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. அதனால் நான் இந்த லிக்விட் டேமேஜஸ் வந்து எங்களுக்கு பண்ணாதீங்க, டிடெக்ட் பண்ணாதீங்க, எங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டில் கட் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஸ்பியூட் ஸ்டார்ட் ஆகுது. ஓஎன்ஜிசி பண்ணுவேன்னு சொல்கிறாங்க, இவங்க பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்போ எங்கே போனோம், இந்த கிளாஸ் இந்த இது பிரகாரம் எங்கே போவாங்க, ஆர்பிட்ரேஷன் போய் ஆகணும். கோர்ட்டுக்கு போக முடியாது, ஏன்னா இங்கே ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் ஆயிடுச்சுன்னா இவங்க அணுக வேண்டிய இடம் இது ஆர்பிட்ரேஷனுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆர்பிட்ரேஷனுக்கு போகிறாங்க. சரிங்களா? ஸோ டிஸ்பியூட் ரெஃபர்டு டு ஆர்பிட்ரேஷன். ஸோ ஆர்பிட்ரேஷனுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ரெண்டுத்தையும் விசாரிச்சுட்டு ஓஎன்ஜிசி வாஸ் நாட் என்டைட்டில் டு ரிகவர் த லிக்விடேட்டட் டேமேஜஸ்னு ஒரு அவார்டு பாஸ் பண்ணுறாங்க. இது பேர் தான் அவார்டு, ஆர்பிட்ரல் அவார்டு. இது பேர் தான் ஆர்பிட்ரல் அவார்டு. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆர்பிட்ரல் அவார்டு வந்து யாருக்கு ஃபேவர் ஆகுது, சா பைப்ஸ் லிமிடெடுக்கு ஃபேவராக இருக்குது. இவங்க ஜெயிச்சிட்டாங்க, வின் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வாஸ் நாட் என்டைட்டில் டு ரிகவர்னு அர்த்தம், உங்களுக்கு வசூலிக்க உரிமை இல்லை அப்படின்னு ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் சொல்லிடுது ஓஎன்ஜிசிக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஓஎன்ஜிசி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்பிட்ரல் அவார்டு எடுத்துக்கின்னு இப்போ வந்து ஆர்பிட்ரல் அவார்டு பாஸ் பண்ணியாச்சு இல்லையா. அப்போ இப்போ என்ன அர்த்தம், போஸ்ட் அவார்டு ப்ரொசீடிங்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம படித்தோம். இப்போ அப்போ என்ன பண்ணோம், ஓஎன்ஜிசி என்ன பண்ணோம், கோர்ட்டுக்கிட்ட போகிறோம் இல்லையா, கோர்ட் தானே பண்ணோம். கோர்ட்டுக்கிட்ட போய் என்ன பண்ண முடியும், அவங்க இந்த ஆர்பிட்ரல் அவார்டு வந்து நல் அண்ட் வாய்டு பண்ணணும். அதாவது நல் அண்ட் வாய்டு என்ன அர்த்தம், செட் அசைட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும். சேலஞ்ச் பண்ணுறாங்க அவங்க. ஓஎன்ஜிசி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க எந்த வச்சுன்னா அந்த செக்ஷன் 34 வச்சு போகிறாங்க. இதில் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷன் ஆக்ட் 1996 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவார்டு வந்து இல்லீகல், அது சட்டவிரோதம், அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி, பொது கொள்கைக்கு எதிராகுது இந்த நீங்கள் கொடுத்துருக்க அவார்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, இப்போ இது ஃபேக்ட் ஆஃப் கேஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இஷ்யூ நம்ம ஃப்ரேம் பண்ணலாமா, இங்கே பாருங்கள் எப்படி இஷ்யூ பண்ணலாம். வெதர் ஆர்பிட்ரல் அவார்டு கேன் பி செட் அசைட் இஃப் அவார்ட் இஸ் அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி. அதாவது என்ன இது என்ன சொல்கிறது இஷ்யூனா, இந்த அவார்டு வந்து ஆர்பிட்ரல் அவார்டு வந்து அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசியாக இருந்தால் அதை ரத்து செய்ய முடியுமா, இதுதான் கேள்வி. இதுதான் இங்கே நடக்கிற கேள்வி. சரிங்களா? சரி, இந்த சங்கதிக்கு என்ன மாதிரி கோர்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்லாம் நடக்க பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்டு ஓஎன்ஜிசி போயாச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரிபியூனல் இக்னோர்டு கான்ட்ராக்சுவல் டேர்ம்ஸ் எல்லாம் மறந்துச்சு. அப்படின்னா அர்த்தம், இக்னோர்ஸ்னால் என்ன அர்த்தம், நாங்கள் போட்டிருக்க அந்த கான்ட்ராக்டில் இருக்க டேர்ம்ஸை அவங்க கருத்தில் கொள்ளலை, கவனிக்க தவறிட்டாங்க. நாங்கள் தான் போட்டிருக்கோமே, என்ன போட்டிருக்கோம், லிக்விடேட்டட் டேமேஜஸ் கண்டிப்பாக உண்டுன்னு போட்டிருக்கோமே, அதை வந்து இந்த ட்ரிபியூனல் என்ன பண்ணிச்சு, இக்னோர் பண்ணிடுச்சு, கருத்தில் கொள்ளலை. அதே மாதிரி லிக்விட் டேமேஜ் கிளாஸஸ் வேலிடு, அது செல்லுபடி ஆகும், நாங்கள் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோமே, செல்லுபடி ஆகும். இந்த அவார்டு வந்து கான்ட்ராரி டு கான்ட்ராக்டு, கான்ட்ராக்ட்னது அகெயின்ஸ்ட்னு அர்த்தம், கான்ட்ராரி டு லா அண்ட் கான்ட்ராக்டு. கான்ட்ராக்ட்னா ஒப்பந்தத்துக்கும் சட்டத்துக்கும் எதிராக இருக்குது இந்த அவார்டு.
நாங்கள் தான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோமே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவார்டு அகெயின்ஸ்ட் பப்ளிக் பாலிசி, பப்ளிக் பாலிசிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு இவங்க வாதாடுறாங்க. யார்? ஓஎன்ஜிசி. ஏன்? அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தானே இந்த ஆர்பிட்ரல் அவார்டு இருக்குது. அப்போ அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, சா பைப்ஸ் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோர்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ஆர்பிட்ரல் அவார்டை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டோடைய இன்டர்ஃபியன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ரெடி இது வந்துட்டு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் இது அவங்க என்ன சொல்கிறது, ஆர்பிட்ரல் அவார்டு தானே ஃபைனாலிட்டி. அப்புறம் கோர்ட்டு திருப்பி இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுல என்ன இருக்குது, மினிமம் ரொம்ப கம்மியான இதில் தலையீடு தானே உங்களுக்கு இன்டர்ஃபியரன்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிட்ரல் ட்ரிபியூனலோடைய அவார்டு வந்து ஃபைனலு, ரைட்டுங்களா. அதே மாதிரி கிரவுண்ட்ஸ் 34 தான், இவங்க செக்ஷன் 34 வழி தான் உள்ளே வராங்க. செட் அசைட் பண்ணுங்க தான் சொல்லி வராங்க அவங்க. அந்த கிரவுண்ட்ஸ் ரொம்ப கம்மி தானே இருக்குது. கிரவுண்ட்ஸ் ஆர் லிமிட்டட் அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. சா பைப்ஸு. அதாவது வந்து ஆர்பிட்ரல் அவார்டு தானே ஃபைனலு, அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ கோர்ட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி இன்டர்ஃபியர் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த பவர் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்பேண்டட் மீனிங் ஆஃப் பப்ளிக் பாலிசி. அங்கே பப்ளிக் பாலிசின்ற ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்ட்ஸில் இருக்குது பாருங்கள், பப்ளிக் பாலிசியை அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகமாக விளக்குறாங்க. கோர்ட் ஹெல்ட் ஆர்பிட்ரல் அவார்டு மே பி செட் அசைட். கோர்ட்டில் அந்த ஆர்பிட்ரல் அவார்டை செட் அசைட் பண்ண முடியும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராரி டு ஃபண்டமெண்டல் பாலிசி ஆஃப் இந்தியன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக அடிப்படை சட்டத்துக்கு இல்லை கொள்கைக்கு எதிராக இருந்ததுன்னா எங்களால் ஆர்பிட்ரல் அவார்டை செட் அசைட் பண்ண முடியும். அதே மாதிரி கான்ட்ராரி டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, நாட்டின் பொது நலத்துக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுவோம். கான்ட்ராரி டு ஜஸ்டிஸ் ஆர் மொராலிட்டி, ஏதாவது வந்து என்னது நீதி நியாயத்துக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுவோம், எங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு டாக்ட்ரின் கொண்டு வராங்க, பேட்டன்ட்லி இல்லீகல். இது வந்து அந்த இதில் கிடையாது, அந்த கிரவுண்ட்ஸில் கிடையாது. அப்போ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க கோர்ட், பேட்டன்ட்லி இல்லீகல் அப்படின்னு ஒரு நியூ இது கொண்டு வராங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அந்த கிரவுண்ட்ஸை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா என்ன, பேட்டன்ட்லி இல்லீகல் அப்படின்னு என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா, தெளிவாக சட்டம் மீறுது, வெளிப்படையாக சட்டம் மீறுது. ஏன்னா பேட்டன் லீகல் வந்து அடிஷ்னல் கிரவுண்டு செட்டிங் அசைட் ஆர்பிட்ரல் அவார்டு இதுனா வயலேட்ஸ் லா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இக்னோர்ஸ் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ். கான்ட்ராக்ட் டேர்ம்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து இக்னோர் பண்ணியிருக்குது. இக்னோர் பண்ணால் நாங்கள் உள்ளே வருவோம். இர்ரேஷ்னல். இந்த அவார்டு வந்து இர்ரேஷ்னலாக இருந்ததுன்னா, இர்ரேஷ்னலாக ஜென்ரல் என்ன பண்ணோம், ஒரு காரணம் இல்லாத ஒரு அவார்டாவோ இல்லை பகுத்தறிவு இல்லாத ஒரு அவார்டாக இருந்தால் நாங்கள் இன்டர்ஃபியர் பண்ணுவோம். அதனால் வந்து என்ன பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டு, அந்த அவார்டை செட் அசைட் பண்ணிடுச்சு. அப்போது செட் அசைட் பண்ணுற என்ன அர்த்தம், அந்த டிசிஷன் வந்து ஓஎன்ஜிசிக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ அவார்டு வந்து செட் அசைட் பண்ணிடுச்சு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த காரணத்துக்காக நீங்கள் கோர்ட்டு உள்ளே வர முடியாது, ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் தான் ஃபைனலு, அதுக்கு தான் என்ஃபோர்ஸ்டு, அந்த அவார்டு தான் என்ஃபோர்ஸபிள் இது இருக்குது, நீங்கள் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கோர்ட் இந்த மாதிரி காரணத்துக்கெலாம் நாங்கள் இன்டர்ஃபியர் ஆகுவோம் அப்படின்றாங்க. அதில் மெயின் பாயிண்ட்டாக இக்னோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ்ன்றது கொண்டு வராங்க. அந்த இக்னோரன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வந்து இதுக்கு அண்டரில் கொண்டு வந்துட்டாங்க. பேட்டன்ட் இல்லீகாலிட்டி அதுக்கு அண்டரில் கொண்டு வந்துட்டாங்க அதை. ஸோ அதனால் வந்து அந்த அவார்டு என்ன பண்ணாங்க, செட் அசைடு, கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஏடிஆருடைய ஆப்ஜெக்ட் என்ன, அந்த ஒரு வழக்கை வந்து மிக எளிமையாகவும் விரைவாகவும் அந்த வழக்கை முடிக்கணுன்றது தான் கான்செப்டு. இப்போ இந்த என்ன ஆகுது, இந்த அவார்டு திருப்பி கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகுது.
அப்போது என்ன ஆகுது, டிசிஷன் திருப்பி டிலே ஆகுது இல்லையா. அப்போ நான் தான் என்னாச்சு, இந்த கேஸ் நடக்கும்போது விமர்சனமாக எழுந்தது, தட் இஸ் கால் கிரிட்டிசிசமும் எழுந்தது. என்னென்னா திருப்பி வந்து இன்க்ரீஸ்டு கோர்ட் இன்டர்ஃபரன்ஸு, இந்த மாதிரி ஒரு புதுசாக கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா, இக்னோர் இந்த பேட்டன்ட் இல்லீகாலிட்டி, திருப்பி என்ன ஆகுது, நீதிமன்ற தலையீடு அதிகமாகுது. ரெடியூஸ்டு ஆர்பிட்ரல் ஃபைனாலிட்டி, ஆர்பிட்ரல் அவரோட ஃபைனாலிட்டின்னா அது தீர்ப்புக்கு இறுதி தீர்ப்பு குறையுது திருப்பி. அப்புறம் என்ன ஆகும், டிலேடு ஸ்பீடி டிஸ்பியூட் ரெசல்யூஷன், திருப்பி என்ன ஆகுது, விரைவு வழக்கு தீர்வு தாமதம் ஆகுது அப்படின்னு இந்த டிசிஷனுக்கு விமர்சனம் எழுந்தது. அதையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். சரிங்களா. இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வந்து சுவாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செக்ஷன் 34ம் ஆர்பிட்ரல் அவார்டும் எந்த அளவுக்கு என்ஃபோர்ஸபிலிட்டி இருக்குது, அதோட பவர் என்னன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ்லாம் சொல்கிறதுனால உங்களுக்கு இன்னும் மிக தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா. சரி வாங்க, இன்றைக்கி என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ணோம், ஒரு ரீகால் பண்ணுவோம், குயிக் ரீகால் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துட்டு போஸ்ட் ஆர்பிட்ரல் அவார்டு ப்ரொசீடிங்ஸை பார்த்தோம். அதில் கரெக்ஷன்ஸ்னால் என்ன, இன்டர்பிரிட்டேஷனாக என்ன, அடிஷ்னல் அவார்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம். ரீகோர்ஸ் அகெயின்ஸ்ட் ஆர்டர், கோர்ட் இன்டர்ஃபியரன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். செட்டிங் அசைட் அவார்டு, கேன்சல் பண்ணுறது, ரத்து பண்ணுறது எப்படி அந்த அவார்டுன்றதை பார்த்தோம். மாடிஃபிகேஷன் ஆஃப் பவர் இருக்கா கோர்ட்டுக்கு அப்படின்றத பார்த்தோம். ஃபைனாலிட்டி, ஒரு ஆர்பிட்ரல் அவார்டுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபைனாலிட்டி இறுதித்தன்மை இருக்குது, அதோட என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து அது எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அப்பீல்ஸுக்கு என்னென்ன கிரவுண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். அப்புறம் ஒருத்தர் அந்த பார்ட்டிஸில் வந்து டெத்தோ இல்லை இன்சால்வெண்ட்டோ ஆனால் அந்த வழக்கின் தன்மை என்ன, நிலம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஃபைனலாக வந்து ஒரு கேஸை ஒன்று பார்த்தோம், ஓஎன்ஜிசி வெர்சஸ் சா பைப்ஸ் லிமிடெட். சரிங்களா. இன்றைக்கி இந்த டாபிக் இதோடு முடிச்சுப்போம். இன்னொரு முக்கியமான டாபிக் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.